ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் எந்த வீடியோ வந்திருக்காது. ஏன்னா எனக்கு 3 முக்கியமான ஏரியாவுக்கு தான் போயிருந்தேன். அது என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம பெருமாளை சூப்பராக வந்து சேமித்து வந்தாச்சு. இன்றைக்கி ஓரளவு கூட்டம் ஓகே பெட்டராக தான் இருந்தார். பெருமாளுடைய கண்ணிலேயே அப்படியே அவ்வளோ அழகுங்க. நீங்களே பாருங்கள், காட்சி எடுத்திருக்கேன் அவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு. அம்பிட்டு அழகு, அப்படியே சில்வராலே அந்த ஜுவல்ஸால் அழகு அப்படின்னு அம்பிட்டு அழகாக இருந்தது பெருமாள். அதை முடிச்சுட்டு நம்ம பிரசாதம் வாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தாச்சு. ரொம்ப நிற்க வச்சிட்டாங்க. சாமியோட சீக்கிரம் கும்பிட்டோம். பிரசாதம் ரொம்ப நேரம் நிற்க வச்சிட்டாங்க. பிரசாதம் இன்றைக்கி என்ன போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைன் தான் ரொம்ப பெருசாக போச்சு. சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. நிஜமாக சிக்கன் பிரியாணி அந்த ரேஞ்சுக்கு சூப்பராக இருந்துச்சு. அவங்க சொல்லும் போது பிரியாணி அரிசி சொல்லி தான் கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சாப்பாடு, அப்புறம் வந்து எலுமிச்சை ஊறுகாய், அப்பளம் 2 கொடுத்தாங்க. யாருக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் பிடிக்க சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது முடிச்சுட்டு வீட்டில் வந்து என்ன சமைச்சு வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ், பிக்கங்காய் பொரியல், தயிர் சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு சிம்பிளாக. அதுக்கப்புறம் 2வது ஊருக்கு நம்ம கிளம்பிட்டோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு. என் வாழ்க்கையை ரொம்ப முக்கியமான ஊர். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிடிக்காமல் சேர்ந்த ஒரு இடத்துல வந்து நிறைய ஒரு மெமரிஸ் கிடைச்ச ஒரு இடம் தான் நம்ம காலேஜ் லைஃப். எல்லாருக்குமே அந்த மெமரிஸ் இருக்கும். நான் வந்து சத்தியமாக ஓப்பனாக சொல்கிறேன், பிடிக்காம தான் சேர்ந்தேன். பட் அங்கே கிடச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்லுது, பொக்கிஷங்கள். அப்படியே இறங்கி ஒரு டீ குடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே காலேஜ் மெமரிக்குள்ளே போகலாம். எனக்கு வந்து 8 ஃப்ரெண்ட்ஸு. ஸ்டார்டிங்கில் யாருமே என்ன பழக்கம் எதுவுமே இல்லாமல் தான் பேசி பழகணும். ஆனால் கடைசியில் ஒரு லைஃப் லாங் நம்மளாம் ஒன்றா இருப்போம், லைஃப் இப்படி போனால் கூட அப்படி இருப்போம் அப்படிலாம் சொல்லி நிறைய பேசியிருக்கோம். நாங்கள் பேசாத நாட்களே கிடையாது. நாங்கள் தினம் ஒரு டாபிக் எதாவது பேசிக்கிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு காலேஜ் லைஃப் கிடச்சிச்சு. அதே மாதிரி ப்ரொஃபஸர்ஸ் எனக்கு சூப்பரான 2 ப்ரொஃபஸர் கிடைச்சாங்க. ரொம்ப நல்லவங்க அவங்க. அப்படியே வந்து நம்ம காலேஜுக்குள்ளே போயாச்சு. இன்றைக்கி ஏதோ டிசி, மார்க் ஷீட்டு, அப்புறம் ப்ரொஃபஷனலாக வாங்க தான் வந்திருந்தேன். அதுக்கு வாங்கலான்னு சொல்லிட்டு அம்மாவும் நானும் வந்திருந்தோம். அப்படியே இப்போ எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு அம்மாவை பஸ் தாட்டி விட்டுட்டேன். அப்படியே வந்து நான் கேஎம்சிஹெச் வந்து ஈரோட்டில் இருக்க ஹாஸ்பிட்டல் வந்தேன். ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. காலேஜ் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு. அவங்கள அப்பா அப்படியே பார்த்துட்டு ஃப்ரெண்டு பக்கத்தில் கடையில் வந்து பப்ஸ் வாங்கி கொடுத்தா. நான் வந்து காளான் பப்ஸ், அவங்களாம் எக் பப்ஸ் சாப்பிட்டாங்க. என்னென்னா எக் பப்ஸ் நிறுத்து காமிப்பேன் அப்படின்னா, சரி உன் ஆசையும் கிடைக்கணும்னு சொல்லி காமினான்னு சொல்லிட்டேன். அவளுக்கு காமிச்சா. அதுக்கப்புறம் முலாம்பழம் ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு சூப்பராக கிளம்பியாச்சு. இன்றைக்கி டே ரொம்ப சூப்பராக போச்சு. அதே மாதிரி யார் வெள்ளாளா காலேஜ் படிச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லி மறக்காமல் கமெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.